சென்னை கடற்கரையில் விமானப்படை சாகசத்தை காண வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததற்கு தமிழக அரசுதான் காரணம் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை கடற்கரையில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண வந்த மக்களில் 5 பேர் நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பும் போது மயங்கி விழுந்து உயிரிழந்திருப்பதை கேள்விப்பட்டு வேதனை அடைவதாகவும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். விமானப்படை சாகச நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து 15 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வருவார்கள் எனவும் அதன் மூலம் சாதனை படைப்பதாக விமானப்படை அதிகாரிகள் கூறி வந்ததாக தெரிவித்த அன்புமணி, அதை கூட கருத்தில் கொண்டு தமிழக அரசு மக்களுக்கு போதுமான வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பிய பொழுது மக்களுக்கு 10% கூட போக்குவரத்து ஏற்பாடுகளை அரசு செய்து கொடுக்கவில்லை எனவும், இரவு நேரங்களில் கூட ரயில் நிலையங்களில் கூட்டமாக மக்கள் நிற்பதை காண முடிவதாக தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை கூட செய்ய முடியாத தமிழக அரசு பாதுகாப்பு துறையினர் மீது பழி போடுவதாகவும், பொதுமக்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய தவறி உள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அன்புமணி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.